அசுத்தப்படுத்தினார்கள். என்ன சொல்றாங்களா இப்போ மோடி எல்லாம் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவனை ஓட விடுவேன், கிறிஸ்தவனே உள்ள இருக்க விட மாட்டேன், நாட்டை எப்படியா மாத்துவேன் நான். ஆனா இந்துக்களுக்கே தெரியாது இவன் நமக்கு விரோதி என்று. ஆமென். உண்மையா இல்லையா? நிறைய இந்துக்களுக்கு அறியாம அவன் இந்து என்ற ஒரு பெயரை வச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க. ஆனால் அவங்க பண்ண போற விஷயம், அவங்க பிளான் தெரியுமா? தேசம் முழுக்க இருக்கிற எல்லா இந்துக்களை ஒன்று கூட்டி கோவிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா முஸ்லீமும் அடிக்க வச்சு, எல்லா கிறிஸ்தவனும் அடிக்க வச்சு தேசம் முழுக்க கோவிலாக்கி, கடைசியில் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தெரியுமா? இவனை எல்லாம் சூத்திர பயல்கள், கீழ் ஜாதி வர்க்கத்தை அப்படியே ஒதுக்கி வச்சு, இதற்கு முன்பதாக தேசம் எப்படி இருந்துச்சோ, ஐயர் வந்த ஐயரை பார்த்தவொடனே, பிராமணனை பார்த்த உடனே என்ன பண்ணும்? டவலை கழட்டிட்டு அவருக்கு ஐயான்னு கும்பிட்டான் தெரியுமா? அந்த நிலைக்குள்ள தேசத்தை கொண்டு வரணும். இதுதான் மோடிஜியுடைய அஜெண்டா. அல்லேலூயா. ஆமென். சலால் மைக் எடுத்து மைக் எடுத்து ஒரு உயிர் போட்டோமே, நான் 10 வாட்டியாக வீட்டுன்னு போன. அல்லேலூயா. உனக்கே தைரியம் எல்லாம் அப்புறத்துக்கு பேசுகிற நீ அதை பயப்படுறாலும் அதை பற்றி பேசக்கூடாது. ஆமென். நம்ம இயேசுநாதர் எப்படி தெரியுமா? எதிரில் வயசுல திட்டுவார். ஏரோது ராஜா சவால் விடுறான் இயேசுக்கு, மிரட்டுறான். இயேசு ஆள் அனுப்பி மிரட்டுறான். அப்போ சொல்கிறாங்க, ஐயா உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஏரோது ராஜாயா அவன் உங்களை அரெஸ்ட் பண்ணணும், சாகடிக்க வரேன்றான். அதுக்கு ஆண்டவர் இவங்க நினைச்சாங்க இப்படி சொன்ன உடனே இயேசு பயந்துட்டு டென்ட்டை காலி பண்ணுவார். ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு பாரு, அதான் நமக்கெல்லாம் தைரியம். அவர் சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாளும் இங்கே எனக்கு வேலை இருக்குதுன்னு போய் அந்த நரிக்கிட்ட சொல்லுங்கன்றார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவனை எல்லாம் ராஜானா ஏசப்பா சொல்றாரு, அவன் எப்போ கிளம்புனா நான் கிளம்ப மாட்டேன், 3 நாள் இங்கே எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் இங்கே இருப்பேன்னு சொல்லு, என் பிதாவின் சித்தத்தை இங்கே செய்ய போறேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லு? மாண்புமிகு உயர்மிகுலாம் சொல்ல, அந்த நரிகிட்ட போய் சொல்றா, போக முடியாதுன்னு சொல்றா. கைதட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லு. தைரியமான ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்கூட்டி சொல்லுகிறதை கொஞ்சம் பாருங்கள். இதுதான் இந்த உலகத்தின் தந்திரம். வாசிங்க. சுட்டெடுத்து போட்டார்கள் நடந்துச்சு. என்ன காணோம்? எங்களுக்கு இருந்த அடையாளமே இல்லை ஆண்டவரே. உண்மைதானே? நிறைய கிறிஸ்தவ அடையாளங்கள் இன்றைக்கு இல்லை. எல்லாத்தையும் பிடிங்கிட்டான், எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சிட்டான். வாசிக்கலாம். யார் இல்லை? அன்னைக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே பேர் விட்டு நீ இந்த பாவம் செய்யறன்னு சொன்ன தீர்க்கதரிசி இப்ப இல்லை. அன்னைக்கு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஊழியக்காரன் முன்னாடி போக நாங்கள் பயப்படுவோம். ஏன் பயப்படுவோம்னா, கேட்டு பாருங்க பழைய ஆட்களை. அப்படி போய் நின்ன உடனே சொல்லுவாங்க, என்ன இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நீ அப்படியே எங்க போயிட்டு வந்தன்னு சொல்லுவாங்க. அதுக்கே நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஊழியக்காரங்க யாரா கூப்பிட்டோம், நீ பண்ண ஓடிடுவோம். கேட்டு பாருங்க. தமிழ்சி பாசமெல்லாம் இருக்கிறாங்க, இல்லா சிஸ் இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல வர ஊழியக்காரங்கிட்ட நிற்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு திருக்கதரிசி வருவார், பெங்களூர்லேருந்து வருவார், கேஜிஎஃப்லேருந்து வருவார், சந்திரசேகர். செம்ம ஆளு. அந்த அண்ணன் வந்தார்னா நானா குட்டி பையன் அப்பெல்லாம் இவனை மாதிரி இருப்பேன். அவர் இங்கே செய்திக்கு வந்தார்னா ஒரு ரூம் கொடுத்துருவோம் எங்கள் வீட்டில். அவருக்கு எங்கள் அம்மா ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் தான் அந்த ஊழியக்கார் தங்குறதெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம். இங்கே வர அத்தனை மீட்டிங் அவர் அட்டன் பண்ணுறவங்க எங்கள் ரூமில் தான் இருப்பார். கீழே அவருக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். அவர்கிட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட தண்ணி கொண்டு போக சொன்ன நான் பயப்படுவேன். ஏன்னா அவர்கிட்ட உள்ள போனான், இதேதான் ஜபத்திலே இருப்பார். ஓ வா தம்பி, வா ஜபனே, நீ பண்ணல, நீ சினிமா பார்த்துட்டு வந்துடுற, நீ யார் போனாலும் அதுக்கு அந்த ஆளுக்கு சோறு கொடுக்க எல்லாம் பயப்படுவாங்க. நான் கொடுக்க மாட்டேன் சோறு. நான் இன்னைக்கு அப்போ என்ன பயப்படுவாங்க தெரியுமா? பாவம்லாம் பெருசாக செய்ய மாட்டாங்க. ஐயா நான் சரி, நான் நாடகம் பார்த்துட்டேன், நான் டிவி பார்த்து, இந்த ஒரு பயமே எல்லாருக்குமே இருக்கும். தீர்க்கதரிசி இல்லை,
அழுகுறான் பாருங்க சங்கீதக்காரன். ஆலயத்தெல்லாம் இடிச்சு போட்ட ஆண்டவரே, அடையாளம் போயிடுச்சு ஆண்டவரே. தீர்க்கதரிசி இல்ல. வாசிக்கலாம். இது எது வரைக்கும் சொல்றவனும் காணும். இப்போ அரசாங்கம், மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ சரி, இப்ப நம்ம தேசத்தில் நடக்கிற இந்த அழிவு எத்தனை வருஷம் இருக்கும்னு சொல்ற தைரியமான ஆள் இன்னைக்கு யாரும் இல்லை. எந்த தீர்க்கதரிசி எடுத்தாலும் உனக்கு இடுப்பு வலி நல்லா ஆகுறது, இடுப்பு வலி டாக்டராயா நீ? நான் அடிக்கடி சொல்லுவேன், இஞ்சி மாராப்பி வைக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? இஞ்சி மாராப்பி வைக்கிறாள், கை கால் குடைச்சல், பித்தல் வாந்தி, தலை சுத்தல், மயக்கம், இதெல்லாம் லாசா இஞ்சி மாராப்பேன்னுவான். இன்னைக்கு தீர்க்கதரிசிகளின் கூட்டங்களை போய் பாருங்கள், எல்லாம் இஞ்சி மாராப்பு கதை தான் இருக்கு. இதுக்கு ஒரு டிவி, ஒரு கேமரா முறை நின்று என் பக்கா ஹலே லூயா ரீபாலா ராதா நாமா ஷாலாரா விளங்காது. அவர் அழகா கேட்கிறா பாரு, இது எத்தனை வருஷம் இந்த மாதிரி என் நிலைமை இருக்கும்னு சொல்றோம். இல்ல, எலியா என்ன பண்ணாரு தெரியுமா? இத்தனை வருஷம் வராதுன்னா வராது. எலிசாவை கேட்டு பாரு, இத்தனை வருஷம் பஞ்சம் வரும். யோசேப்பு நாட்கள்ல பார்வோன் கனவு கண்ட பொழுது யோசேப்பு என்ன சொல்றாரு? 7 வருஷம் செழிப்பு வரும், 7 வருஷம் பஞ்சம் வரும். நடந்துச்சா? பர்டிகுலரா சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கம். சொல்லுங்க, தீர்க்கமான விஷன். அதாவது ஒரு 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 இதுதான், இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு 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 பார்வை, அழகான பார்வை அது. இன்னைக்கு யாருன்னா சொல்றாங்களா? எப்பா இத்தனை வருஷம், அடுத்த வருஷம் யார் வருவான்னு சொல்ல முதல்ல யாருன்னா? வர எலெக்ஷன்ல இவங்க தான் வின் பண்ணுவான்னு சொல்ல யாருக்கும் தைரியம் இருக்கிறாங்க தீர்க்கதரிசி. அதுதான் அவர் அன்னைக்கு எழுதுறாரு, தீர்க்கதரிசி எவனும் இல்லை. அப்ப இப்ப இருக்குங்க பிரதர், அவங்க தீர்க்கதரிசி இல்லை. அல்லேலூயா. ஆமா, சரி வாசிக்கலாம். இதெல்லாம் சங்கீதக்காரன் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே இதற்கு என்ன வழி? ஆண்டவர் சொன்னது கொஞ்சம் வாசிக்கலாம். நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கார் என்றார். வாசிக்கலாம். 14வது வசனம். அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமென். கவனிக்கணும், ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலே எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க மேல படிச்சுனா தெரியும். 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கலாம். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? எல்லாம் எங்க போயிட்டான்? இவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மலையும் கெபியிலையும் போய் ஒழிஞ்சுக்கிட்டானுங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. சொல்லுங்க, ஓம் பலம் தான் கர்த்தர் பயன்படுத்த சொல்றார். நீ அடுத்த ஆள் பலத்திலே வாழ்வதை கர்த்தர் விரும்பல. உன் பலத்தை எடு. வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? உன் பலம் என்ன? சபையே, உன் பலம் என்ன? கேளுங்க பக்கத்தில், உன் பலம் எது தெரியுமா உனக்கு? நம்முடைய பலம் தெரியாமலே ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன்ட்ட முதல்ல கர்த்தர் சொன்ன விஷயம் என்னன்னா, உன் பலத்தோட போ. சொல்லுங்க, கர்த்தர் அனுப்புறாருன்னா இந்த தேசத்துல மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு நம்மால் முடியும். கை தூக்கி காட்டுங்க. என்னால் முடியும்னா கை தூக்கி காட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அமைதியாக இருந்துட்டோம். சபை அமைதியாக இருந்துச்சுன்னா தேசத்தினுடைய அழிவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாட்டினுடைய அழிவை தடுக்கிறதுக்கு சபையால் தான் முடியும், அரசாங்கத்தால் முடியாது. ஆமென். இவன் 5 கோடி, இவன் 100 கோடிக்கு அவன் 200 கோடி கொடுத்து வாங்கிடுவான். ஆமாம் தானே? என்னைய கட்சிகளில் கூட விசுவாசமான எம்எல்ஏ பார்க்க முடியல, கட்சிகளில் கூட விசுவாசமாக இருக்கிற கவுன்சிலரை பார்க்க முடியலன்னா, இந்த இப்போ தலைமை எதனா திட்டிடுச்சுன்னா, தலைவர் நீ தப்பு பண்ணுவேன்,
நீ போய் கடையை அடித்து பிரியாணி வாங்குவ, ஒன்றால் கட்சி பேர் கெட்ட பேர் ஆகிடும். உடனே தலைவர் கூப்பிட்டு கண்டிப்பார். கண்டித்த உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தலைவர் மேலே கோபம் ஆயிட்டு உடனே அவர் ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த கட்சியில் போயிட்டு இணைஞ்சு அவர்கிட்ட 500 கோடி வாங்கிடுவார். அல்லேலூயா. இவர்கிட்ட இருந்து 500 அவன் 600 தர்றவனே 600க்கு போயிடுவார். இது 100 ஏறுறதான் எம்எல்ஏ. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு இருக்கிற எம்எல்ஏ நீ. எம்எல்ஏ சொன்ன பாவம், நான் எம்மில் கூட எம்மில் தான் சொல்லு எல்லாம் மாறு சொல்லு பார்த்துல. எம் எல்லாம் மாறணும், எல் ஏவா மாறணும். அல்லேலூயா. எம்முக்கு தமிழ் என்னது? எல்லுக்கு என்னது? ஏக்கு என்னது? ஆமென். இப்போ சொல்லு லா ஹா எம்எல்ஏ. அல்லேலூயா. சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? எம்எல்ஏவாக இருக்கணும். வரும்போது கொஞ்ச நேரத்தில் லலலலா பாடணும், அப்புறம் மெசேஜில் ஆஹான்னு ரசிக்கணும். ஆமென். சொல்லு, எம்எல்ஏ மாற மாட்டியா? கை பிடிச்சி கேளுமா? அந்த உம்பளுக்கிட்ட தள்ளி விட்டு சரி சபைக்கு வராது. எனக்கு சீக்கிரம் பெரிய சபையை கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னாங்கல்லாம் நான் லாங்கில் உட்கார வச்சுருவோங்களெல்லாம் லாங்கில் உட்கார வச்சு நாங்கள் அப்படி எட்ட நிற்போம் பெரிய ஃபுல் பீட் இல்லாமல். அப்போ மூஞ்சி தெரியாது, எல்லாம் கொஞ்சம் தெரியும். இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு போகலாமே. கிட்ட பார்த்தா பயமாக இருக்குது, வார்த்தையில் சொல்ல அடுத்த வரல. சொல்லு, உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ சபை தன்னுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பலம் எது தெரியுமா? சிம்சோனை பார்த்து கேட்கிறார்கள், உன் பலம் எது? தெளிவாக அவனை மடியிலே கடத்தி கேட்கிறார், உன் பலத்தை எனக்கு சொல். அவன் சொன்னான், நான் நசரேயனானவன், அதுதான் என்னுடைய பலம். நான் யாரு? நான் பரிசுத்தமானவன். ஒரு சபையினுடைய பலம் பரிசுத்தம். கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன் பலம் முதல்ல பரிசுத்தம் தான். உன் பலம் கைப்பிடிச்சு சொல்ல மாட்டேறியே, வாலிய பிள்ளைய கைப்பிடி, பரிசுத்தம் தான் உன் பலம். சொல்றான். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்தர் ஜோதியே, ஆரோபியே யோவேலையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ, ஆரோபியே யோவேலையில் ஆடிய மாறிரோ, பாரும் தந்தாயே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாமல் பலங்கோலத்தை, பாரும் தந்தாயே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாமல் கோலத்தை, மனம் வந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். கேட்கலாமா? மனம் வந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்தர். எல்லாரும் வாய்களை தந்து, ஆரோபியே யோவேலையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ. அல்லேலூயா. சிம்சோனே, உன் பலம் எது சொல்லுங்க. அவன் சொல்லுகிறான், நான் நசரேயனானவன், அதுதான் என்னுடைய பலம். ஒரு சபையினுடைய பலம் எது தெரியுமா? பரிசுத்தம். நசரேயனா யார் தெரியுமா? அவர் எல்லாத்துலையும் சுத்தமாக இருப்பார். சன்னியாசி எத்தனை பேர் பார்க்க முடியல? சன்னியாசியை பார்க்க முடியல. அன்னைக்கு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதும் பொழுதும் அன்னைக்கு எழுதி வச்சார், இனி வரும் காலம் வரும், இனி வரும் முனி வரும், தடுமாறும் நிலை வரும். ஆனால் தெரியாமலே நீ பாட்டு இனி வரும் மணி வரும் தடுமாறும். ஆனால் அர்த்தம் தெரியாது. ஆனால் எஸ்பிபி சூப்பராக பாடிருப்பார். நான் கேட்டேன், இனி வரக்கூடிய காலத்தில் அவர் சொல்றார், இந்த காலத்தை அன்னைக்கு எழுதுறாங்க, இனி வரப்போற அந்த காலத்தில் வர முனிவர் கூட லவ் பண்ணுவான். சாமி யாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் லவ் பண்ணுவான், காதலில் விழுந்துருவான். நடந்துச்சா? கேள்விப்பட்டுமா? எல்லா சாமியாரையும் கேள்விப்பட்டுமா? பாஸ்டரையும் கேள்விப்பட்டுமா?
ஆமா, அதுதான் அன்னைக்கு இனி வரும் முனி வரும் தடுமாறக்கூடிய நிலை வருமா, அந்த மாதிரி காதலுக்கு பவரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவர் காதல் எப்படி தெரியுமா? தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. அவருடைய காதல் அப்படிப்பட்ட காதல். அல்லேலூயா. அவன் வாயில நெப்பல் வச்சு விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சபை ஒன்றை கவனிக்க வேண்டும். உன்னுடைய பலம் பரிசுத்தமானது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்காய் உண்மையாய் பரிசுத்தமாய் உன்னை காத்துக் கொள்ளுகிறாயோ தைரியமாய் மனம் திறந்து நிற்கலாம். சொல்லு பக்கத்துல, அது இப்படி வாழ்ந்து பார்த்து தெரியும். திமிர் நமக்கே தன்னால வரும். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம திமிராவே, திமிர்னா வேற திமிர் சொல்லு, ஆவிக்குரிய திமிர் சொல்லுகிறேன். ஆமா, திமிர்னா சில நம்ம முன்னாடி நிற்க பாசம் முன்னாடி திமிர உடைய அவர் மனுஷன் தானே உட்காந்தா என்ன அப்படின்னும். அல்லேலூயா. சபையினுடைய பலம் எது? உனக்கு இருக்கிற பலத்தோட போ. தேசத்தை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேசத்துல பெரிய சக்தி என்னங்க பெரிய பெரிய காரியத்தை பண்றாங்க, நம்ம பார்க்காததா? யோசித்து பாருங்க. பெரிய சிலையை உருவாக்கி வச்சுட்டு நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இந்த சிலையை விழுந்து பணிந்து கொள்ளாவிட்டால் எங்க போடுவேன்? நெருப்புல போட்டு அவர்களை சாகடிப்பேன் என்று சொன்ன பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்த பொழுது தொடர்ந்துங்களா? எல்லாரும் கிண்ணறம், தம்புரு போன்ற இசைகளை வாசித்த பொழுது எல்லாரும் போய் தாழ விழுந்து அந்த சிலையை கும்பிடுறான். தெய்வமே, தெய்வமே. அந்த பாபிலோனிலே ஏகப்பட்ட ஜாதியால் இருக்கிறான். அவனுக்கு ஒவ்வொரு சாமி, அவனுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருந்தாலும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தினதுனால இதுதான் தெய்வம் எல்லாம் கும்பிட்டான். பயத்துல, உயிர் பயத்துல. இப்ப அந்த திறந்த மைதானத்தில் எல்லா தலையும் குனிந்திருக்கிறது. யோசித்து பாருங்க, எல்லாம் தலை குனிஞ்சுட்டா எப்படி இருக்கும்? தாழ விழுந்து பணினா எப்படி தெரியுமா? படுத்துணுமா. இப்போ ராஜா சிலை நிக்குது, ராஜா நிக்கிறாரு. அங்கே பார்த்தால் அந்த பெரிய அரங்கத்தில் எல்லாரும் படுத்துட்டான். 3 பேர் இப்படி நிற்கிறாங்க. ராஜா அதை பார்க்கல, கூட சொல்றான், ராஜா கொஞ்சம் பார் ராஜா. 3 ராஜா நிற்கிறாங்க. ராஜா, அந்த ராஜாங்களை கூப்பிடு ராஜா அப்படின்னு. இவங்களை பார்த்த உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு. கூப்பிட்டு 3 பேரையும் கேட்கிறான், வா ஒரு வாய்ப்பு தர, வணங்கிடு. அதுக்கு அவங்க எப்படி பேசுனாங்க? மாண்புமிகு ஐயா அவர்களே. நம்ம ஆளுங்கெல்லாம் பேசி நிற்கிறாங்க பாரு, மாண்புமிகு திருமறை திருநிறை. நேபுகாத்நேச்சார் சாவ போறன்னு தெரிஞ்சிச்சு, திட்டி செத்தா நமக்கு என்ன? அல்லேலூயா. யாருன்னா போய் கூப்பிடுங்களா பிரதமரை? என்ன பண்ணுவோம் அடுத்த செகண்ட்? அப்படிக்க வேண்டாம். இவனுங்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது. இப்ப சொல்றேன், யாருடைய சந்ததியின் பாரு, நீ பயந்து போன அவனுக்கு ஒரு பால் பாட்டு கொடுத்துருங்க. பயந்து போன சந்ததி அல்ல நாம். இவர்களை கண்டு தொடரணுங்கிற கூட்டம் அல்ல. இவங்க சட்டத்துக்கு பயப்படுற கூட்டம் நாம கிடையாது. நேபுகாத்நேச்சாரே பேரை விட்டு சொல்றான். இதை குறிச்சு வாண்ட பேசுறது கொண்டு எனக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் தேவனை தவிர ஆராதிக்கிற தேவன். எங்களை காப்பாத்துறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறது. ஒருவேளை அவர் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அவர் காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, சாவமே தவிர நீ சொல்றத கேட்டு கும்பிட வேண்டிய அவசியம் எனக்கெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பிரதமர் ஐயா அவங்க வந்து திடீர்னு ஒரு பெரிய ராமர் சிலை நிறுத்திட்டு எல்லாரும் வணங்கணும்னு சொல்ல மாட்டார் நினைக்காத, அவர் அதுக்கு தான் ரெடியா இருக்கிறாரு. இன்னும் பணம் சேர்த்து மக்கள் பணத்தை கொண்டு போய் எத்தனை ஆயிரம் கோடிக்கு இன்னும் ஒரு ஈசா சிலை வச்ச மாதிரி யார் சிலையை வைக்கலான்னு தேட்டிருக்காரு. ஹலோ, அவருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னா எவன் செத்தா எனக்கு என்ன? அவர்கிட்ட இருக்கிற அந்த வட மாநிலத்தாலாம் பாரு, ஒன்றும் புத்தி இருக்காது. அவன் அதுதான் APPLE ஆப்பிள். ஓகேவா? அதுக்கடுத்து ஒன்று எழுதுவான் பாரு, ஓரேஞ்சுன்னுவான். அவன் படிச்சது அதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமாம், அவங்க இன்றைக்குமே அந்த பார்க்க போட்டு துப்புறது தான் வேலை அவங்களுக்கு தவிர்த்து எங்களுக்கு ஏயா இப்படி முன்னேற்றம் இப்போ அறிவடைஞ்சிருக்காங்க. அவன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன பையன் பேட்டி தரான் வட மாநிலத்தில். அவங்க உங்களுக்கு ராமர் கோயில் தந்தாங்க. ராமர் கோயில் யார் கேட்டால் அவரும் சின்ன பையன் கேட்குறான், எங்களுக்கு ஸ்கூல் கொடுக்க சொல்லியா, காலேஜ் கொடுக்க சொல்லியா, படிப்பறிவு இல்லை எங்களுக்கு. ஆமென். இந்த தேசத்தின் நிலையை மாத்துறதுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பலம், உன் பரிசுத்த பலத்தை பயன்படுத்துவாயானால். சபை பரிசுத்தம் என்கிற பலத்தை பயன்படுத்திட்டா அவருக்கு இங்க வேலையே இல்லை. நீ முட்டி போட்டு மண்டி போட்டு இயேசுவின் நாமத்தில் மோடியை கட்டுகிறேன், மோடி தாடியை கட்டு வெட்டுகிறேன், இதெல்லாம் உனக்கே நான் அம்ட்ட வேலையா கொடுத்தாங்க. உனக்கு மோடியை கட்டுறதோ ஒரு தாடியை வெட்டுறதோ அவரை வெட்டிப்பாரு. கர்த்தர்கிட்ட சொல்றவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அல்லவோ. ஆமா, நாம என்ன பண்றோம், கர்த்தருக்கு அவர் டியூட்டியை ஞாபகப்படுத்தின உட்காந்துருக்கோம். அவருக்கு நம்ம டியூட்டி மறந்து உட்காந்து நம்மள மாதிரி அவர் வேலை மறந்த கடை அவரு சொல்லு. நம்மளை வேணா அவர் சொல்லுவார், மகளே மகனே இன்னும் ஊழியம் பண்ண மாட்டியா மகனே போ. நம்ம தான் மறந்து உட்காந்துருப்போம். அவர் நமக்கு ஞாபகப்படுத்தும், நம்ம அவருக்கு ஞாபகப்படுத்தும். நீ யார் தெரியுமா ஆண்டவரே, ராஜாக்கள். எனக்கு தெரியும், நான் தான் இப்போ அவனை உட்கார வச்சுக்கிறாமே. யார் தான் உட்கார வச்சிருக்கிறது? சத்தமா கர்த்தர். இப்போ கர்த்தர்ட்ட என்ன கேட்குற, அவரை தள்ளுறது போல நீ தள்ளு. நீ உன் பலத்தை பிரயோகம் பண்ணிவிட்டால் அவருக்கு வேலை. நீ திருந்திட்டாலே, சபை திருந்திட்டாலே அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை. பார்வோன்ட்ட இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் கொடுத்தப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் அந்த வசனத்தை படிச்ச உபாகமத்தில் ஆண்டவரே சொல்றாரு, நான் அவர்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் கொடுக்கவில்லை. நான் யோசித்தேன், என்ன ஆண்டவர் வானத்திலிருந்து மண்ணா கொடுத்த, எவ்வளோ ஆச்சரியம். வானத்திலிருந்து காடைகளை வர வச்சேன், என்ன மாதிரி ஆச்சரியம். வெறும் கட்பாறை மலை மேலே போய் நிற்கிறான், தண்ணி ஊத்தா வருது, எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் கொடுக்க முடிஞ்ச உம்மால இதை ஏன் கொடுக்க முடியலனா? அப்பந்தான் ஆண்டவர் பைபிளில் சொல்றாரு, அவன் அதெல்லாம் கேட்டான், அதை கேட்கல. இப்போ எத்தனை பேர் இதை கேட்டு உட்காந்துருக்க? உன் ஜெபம், ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும். சரி உயர்த்துறேன், என்ன பண்ண போறேன்? உமக்கு நான் சாட்சியா இருப்பேன். என்ன சாட்சியா இருப்பேன்? கர்த்தாவே நீ செஞ்சுட்டா சாட்சி சொல்லுவேன். நீ சாட்சி சொல்லி எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட போகுது? யோசித்தீங்களா? இது என்ன தீர்மானம், என்ன பொறுத்தன? ஆண்டவரே நீ செஞ்சிட்டீங்க, நான் சபையில நீ சாட்சி சொல்லிட்டாலும் யோசித்து பார்த்து, இதெல்லாம் ஒரு பொறுத்தனையா? சொல்ல இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன் சொல்லுங்க, அது பிரயோஜனப்படும் ஊழியத்துக்கு. அது 5 பைசா தர மாட்டேன், சாட்சி சொல்கிறேன். we need money, எங்களுக்கு தேவை. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறோம், தேவனுக்காய் பல விஷயத்தை சாதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேணா அப்படி கொடு, இந்த சாட்சி எல்லாம் வேண்டாம். அவன் 13 வருஷம் கேட்டு காது வலிக்குது. அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். நான் அந்த குரு கிராமத்தில் எல்லாரும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க, மீட்டிங் நடந்துருச்சு. ஆனால் ஒரு பெரிய செலவை எடுத்துக்கிறது கத்தனுக்கு உதவி பண்ணாங்க. அது எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே நின்றுருந்த பார்த்தப்போ, ஐயோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடலாமா அப்படி ஒரு ஏக்கம் வந்துச்சு எனக்குள்ள. அந்த பிள்ளைங்கள்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், இன்னைக்கு எவ்வளோ செலவெல்லாம் பரவாயில்ல, இந்த ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள திரும்பி பார்த்தா கிறிஸ்டி வாங்கி கொடுத்துருந்தார். எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவரே ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் திட்டத்தை செய்கிறீங்களாப்பா, ஆமேன். அங்கே அந்த குழந்தைங்க வருதுன்னு பார்த்தா இந்த குழந்தை முன்னே நின்று வாங்கிட்டு எனக்கு அதான் வேலை. நான் கூட்டினா நான் என்ன சொல்கிறேன், விளங்காத்துங்கள அதுங்க சாப்பிடட்டோன்றாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா பசி உள்ள ஆத்மாவுக்கு தாங்க நம்ம செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? உண்மைதானே? உண்மைதானே? யாருக்கு கொடுக்கணுமா? நம்ம யாருக்கு செலவு பண்ணணும்? என்னுடைய கொஞ்சமாக இருந்தாலும் மற்றவங்களுடைய பசி ஆத்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் தேசத்தில் நான் தான் எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். நீ ஏன் கிறிஸ்டியனாக மாறின? நானா ஒரு நாள் வயிறு வழியாக இருந்தோம், இதெல்லாம் கிடையாது. கையில் அது நீ மாத்திரை போட்டால் கூட சரியாயிடும்.
நம்ம ஆண்டவர் ரொம்ப சீப்பாகவே இடம் போட்டீங்க நீங்கள் எல்லாம். கர்த்தருடைய வல்லமையை சபை ரொம்ப சீப்பாக கிடைச்சி. கர்த்தரால வயிறு வலி, தலைவலி, கொலவலி இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான விஷயத்துல தான் இப்போ வல்லமை யூஸ் பண்ணுறீங்க. வயிற்றுக்குள்ள வல்லமை அனுப்புகிறோம், பாவா இருந்த நைம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சாபா ஹாபா தாபான்னு. அது இங்கே தேசம் விக்கிரகத்தால் நடந்திருக்குது. தேசத்தில் கொடியவன் எழுந்து நிற்கிறான். இன்னமும் நீதிமான்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. நீதிமான் எலியா மாதிரி போய் படுத்துக்கிட்டு கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து விட்டு என்ன சொல்லுகிறோம்? போதும் கர்த்தாவே. ஆண்டருக்கு நானும் அந்த கேட்டிருப்பேன், இது போதும், நீ ரொட்டி போதுன்னு சொன்னியா, கறி போதுன்னு சொல்லியே. ஆமென். நம்ம ஆளுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். விசுவாசம் உங்களை கூட்டு போய் சோறு கொடுத்து அச்சோட வாங்கிட்டு உண்மையா இல்லையா? ஒரு ஒன்றும் வேணாம். இப்போடு நிறைய பேர் முகம் ஒரு மாதிரி வாடுறதுக்கான காரணம் என்ன? வீட்டில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, அப்படி தானே? இந்த அம்மா என்ன சொன்னா? என்கிட்ட கொஞ்சம் கைப்பிடியும் ஒரு மாவன் தவிர வேற என்ன இல்லை. அதை முதல்ல யாருக்கு கொடு? எனக்கு கொடு. நான் என்ன சொல்லியிருப்பேன்? நான் தான் உங்கள் வீட்டில் வந்து கேட்குறேன். நீங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கீங்க, அடுத்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. யார்? நீங்களும் உங்கள் பிள்ளைங்க பசியில் இருக்கீங்க, பயணம் பஞ்சம் கொடிமையாக இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக கல்லில் வைக்கிற சமயம் பார்த்து நான் வந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்றேன். அப்படின்னு ஒன்று ஐயோ வாவா அப்படின்னு கூப்பிடுற துணியெல்லாம் மாறி ஐயோ வாய வாய என்னன்னா ஒன்றும் இல்லை. உன் வீட்டுக்கு விசிட்டிங் நீ சாப்பிட்றப்ப வந்தாலே என் கதிகாலி. நீ அப்போதான் மதியம் போட்டு நல்லா அப்படி சாப்பிடணும். இப்போ பசியில் அந்த நேரத்தில் வந்து பிரைஸ் லார்ட்னா சாப்பிட்றதுக்கு வெல்கமே ஒரு மாதிரி இருக்கும். உண்மைதானே? இப்போ நான் கேட்குறேன், அந்த கொஞ்சம் எனக்கு கொடுமா சிஸ்டர், ஒரு தோசை சுட்டுக்கலாம்னா ஏய் நான் என் வீட்டுக்காரரையும் சுட்டு தர மாட்டேன். இவன் எத்தனை தோசை சாப்பிடுவான்னு தெரியல. வந்து மனசில் திட்டுவீங்க. உண்மைதானே? ஆனால் அந்த தாய் அப்படி இல்லை. எனக்கு கொண்டு வானவொடனே உள்ளே போய் கொண்டு வந்து போனான். அதனால் அவளும் அவன் தகப்பன் வீட்டாரும் பஞ்சகாலம் முடிவரை சாப்பிட்டார்கள். சபையினுடைய பலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலம் எது தெரியுமா? நீ பரிசுத்தமாய் வாழ்வதனுடைய பலம். இந்த பலத்தை சபையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் மேலே மோடிக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு டிஃபன் கடை திறக்கிற மாதிரி சபைகள். சின்ன பங்கு செட்டு கட்சா அதில் ஒரு 5 பேர் உட்காந்து பாட்டுருக்கிறான். இந்த 5 பேரால் எங்கே போய் உட்கார முடியல? அந்த 100 பேர் உட்கார இடத்துல 5 பேரால் உட்கார முடியல. ஏன்னா அதில் ஒருத்தருக்கு தலைமை வேணும், ஒருத்தருக்கு பாஸ்டர் பட்டம் வேணும். அவர் அந்த பதவி ஆசைக்கு 10 பேரை பிரிப்பார் உள்ள இருந்து. அந்த 10 பேர்கிட்ட நரி மாதிரி போவான். அந்த ஆளுங்களை எந்த டைம் தெரியுமா வருவாங்க? ஹலோ, நரி வர பக்கத்துக்கு நரி வர டைம் தெரியுமா உனக்கு? கேளு, நரி எப்போ வரும்? உனக்கு எப்போ வெட்டிங் டேவோ அப்போ ஒரு ஃபோட்டோ தூக்கின்னு ஒரு நரி வரும். உனக்கு எப்போ பர்த்டேவோ அப்போ வர ஒரு நரி ப்ரெஸ்ஸத்துக்கு. நீ உடனே எங்கள் பாஸ்டருக்கான தண்டம் வெறும் அதில் வந்து வாழ்த்து மட்டும் ஹாப்பி ஆனிவர்சரி போட்டு அமைதியாக உட்காருவார். ஆமென். இந்த பாஸ்டர் பார்த்தியா? அல்லேலூயா. சொல்லு பக்கத்தில் ஏன் நிறைய வருதுன்னு பாரு. அது பங்கடை திறந்துட்டு உன்னை கூப்பிடுது. கடைக்கு ஆள் இல்லை, வியாபாரம் பண்ண ஆள் இல்லை, மிட்டாய் வாங்க நீ வந்து 4 மிட்டாய் வாங்கிட்டு போயிடும். அப்புறம் கஸ்டமர் வந்து நீ வராத. ஓ, அப்படி ஒரு ஸ்டேட்டஸ். இப்போலாம் கொஞ்ச நாள் வாங்க சிஸ்டர் மீட்டிங்கெலாம், அதுக்கப்புறம் யாருன்னா வந்துட்டால் நீங்கள் வராதிங்க. ஏன் சபை மக்கள் நான் வச்சு நடந்துக்கிறது. உன் ஆவிக்குரிய பலத்தை உரியிறான். அல்லேலூயா. சொல்லு, உன் ஆவிக்குரிய பலம் உரியப்படுது. பக்கத்தில் இருக்குது, ஆவிக்குரிய பலத்தை மாத்திரம் இழந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் சத்தமா கை தட்டி பாடுங்க. உம் கிருபை தந்தீரையா. இயேசு
ராஜா என்பதனால் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பதனால் எதற்கும் பயமில்லையே. சொல்வோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நமக்கு நேரம் இல்லை. சொல்ல பக்கத்துல பலம் பரிசுத்தம். இந்த பலத்தோட நீ போவாயானால், இப்ப சொல்லுங்க, தேசத்துல என்ன நடந்தாலும் ஒரு வசனம் அழகா சொல்லுது, நீதிமானுக்கு பயமே இல்லையா. யாருக்கு பயம் இல்லை? துன்மார்க்கம் தான் பயந்துட்டு இருப்பான். ஐயோ இவன் வந்தா என்ன பண்றது. நான் சொல்லட்டுமா, நான் இப்படி நான் கற்பனை பண்ணேன். என்ன கற்பனை பண்ணா, ஏன் இந்த 10 வருஷம் இவர் உட்கார்ந்தாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லி பார்த்துருமா, அவங்க கமிட்டியில் 10க்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும், வருஷத்துக்கு இல்லைப்பா, வருஷம் தமிழில் வருதுல்ல, வருஷம் இல்லை, 10ன்னா 10ங்க. 10 வருஷத்துக்கு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, நான் இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஆலயத்தை இடித்து காட்டுறேன், கிறிஸ்தவனை அழிச்சு காட்டுறேன்னு ஒரு சபதம் எடுத்திருப்பாரு. ஆண்டவர் பார்த்தாரு, ஓ 10 வருஷத்தில் அழிச்சுருங்களோ, வா மோடி அப்படின்னு உட்கார வச்சாரு. இவர் 10 வருஷமா முக்கி பார்த்தாலும் அழிக்க. ஆமேன். இப்போ எக்குதசெல்லாம் திரும்பி பார்த்தா எல்லா இடமும் கிறிஸ்தவன் ஆகிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஒரு நாளில் கேட்க முடியாத இடத்துல ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் பார்க்குற பயங்கரமான மஞ்சள் பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு இருக்குது. தடிப்பாக இருக்க அந்த அம்மா, அம்பேத்கரில் பார்ப்பேன் அந்த அம்மாவை நான். அந்த அம்மா திடீர்னு பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் மைக்கு பிடிச்சி பாட்டு பாடிட்டுருக்குது, உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க. ஆனால் அந்த அம்மாவை பார்த்தா இருக்கும், அந்த உருவம் அப்படியே இருக்கும். ஆனால் அது பாடுது, கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை. ஆமென். கடன் பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாக, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கின்றார். அந்த அம்மா பாடுறதை கேட்ட பெரிய சந்தோஷம். ஆமென். இப்போ 10 வருஷத்துல இன்னும் கிறிஸ்தவன் பரவிட்டான், கிறிஸ்துவின் சத்தம் கேட்கப்படுது. இப்போ அடுத்தவர் என்ன சொல்லியிருப்பாரு, இன்னும் 10 வருஷம் கொடுத்துப்பார், செஞ்சு முடிச்சது. இப்போ ஆண்டு என்ன சொல்லுவார், கமான் பா பா பிளாஸ்ட் ஹவாய் பா கூப்பிடு. இப்போ நீ என்ன சொல்லுப்ப, வரக்கூடாது இயேசு நாமத்தில் கட்டுவீராக அரியணையை பிடிப்பிற அவரு அருகின முடிச்சு என்ன பண்ண போறாங்க, பிடிப்பிறாங்க. இந்திய தேசத்தில் மாற்றம் உண்டாகட்டும் போட்டு உன்னை குளிக்கணும் உட்காந்து தண்ணி கொடு. நம்ம விண்ணப்ப கோணம் தெரியுமே, அப்படி பிடிச்சி தயாரான ஊர் கத்தி கும்பாட போட்டு தொண்டை என்னப்பா நல்லா கத்தி ஜாம் பண்ண தொண்டை போயிடுச்சு. ஆண்டவர் பதில் கொடுத்தாரா தெரியல. ஒரே முடிப்போம், தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் பார்த்துட்டு போன்னு சொல்றாமே. இப்ப கத்தர் சொல்ல அடுத்தால 10 வருஷம் வாக்கு சேரத்தை வச்சு போகாத்தோம் உட்கார வச்சு அடுத்த 10 வருஷமா அவர் என்ன பண்ணுவாரு, திருக்குறள் ஒண்ணு யாரா சொல்ல சொன்னா, அல்லேலூயா. ஆமா நல்லா கேட்டேன். இனியா பொங்கலும் நல்லா ஆயிடுத்துங்க. எனக்கா அத்தருக்கு சோத்திரம். திருவள்ளூர் இருந்திருந்தாருன்னா
இந்த குடுமையில குச்சி வச்சு போட்டு உட்காந்துருப்பாரு. நம்ம கேட்டுப்போம் திருவிழா காணும் எங்க காடு பார்த்தா இப்படி போட்டு இந்த கொண்டை வச்சு போட்டு வந்து போடா. நான் இன்னும் எழுத மாட்டேன். அவன் சொல்லு அடுத்த வருஷம் உட்கார சொல்ல கவலையே படாத. பரிசுத்தம் என்னும் பலம் உனக்கு இருக்கும் வரையிலும் பக்க சொல்லு பயப்படாத. நீதிமான் யார மாதிரி இருப்பான் தெரியுமா? சிங்கத்தை போல. சொல்லு நீ எப்படி நிக்கணும்? ஆமா நீ எந்த சிங்கம் சொல்ல வீட்டில் பண்ணுற பேர் சிங்கம் ஒரு யாருன்னா பார்த்தா விரோதியை பார்த்த உடனே சிங்கத்துக்கு அந்த மாதிரி என்ன குணம் இல்லை தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் இன்னொரு சிங்கத்தை பார்த்து எல்லாம் பண்ணாது. இந்த குணம் யாரு தெரியுமா? வெரி குட். யார் அது? இது யாருடைய குணம்? ஒரு நாய் இன்னொரு நாய் பார். அந்த நான் வீட்டில் எப்பவுமே நைட்டில் வளர்த்துட்டு இருப்பேன் 2 மணி இருக்கும். அப்போ 2 மணிக்கு ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு 10 பொட்டலம் சாப்பாடு கொண்டு வரான். கொண்டு வந்து என் வீட்டு பக்கத்தில் அந்த காலி இடத்துல ஒரு நாய்க்கு வச்சு கூப்பிடுறான். நல்ல பிரியாணி சாப்பிடுது. அடுத்த நாய்க்கு வைக்கிறான். இது சாப்பிட்றத விட்டுட்டு போயிட்டு அதை முட்டுத்து என்னன்னா அவன் ஒரு 10 நாய்க்கு வைக்கிறான். இந்த ஒரு நாய் எல்லா நாயும் தெரியுது. இதுங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லை. சொல்லு இந்த கதையை ஐயா எதுக்கு சொல்றாருன்னு புரிஞ்சுனா புரிந்தவன் புத்திசாலி அறிவாளி. 10 பேருக்குமே அவன் சாப்பாடு வச்சான். கர்த்தர் இன்னைக்கு சொல்றேன், உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். யாரும் யாரையும் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இங்கேயே அடிச்சு உட்காந்துரு. அவன் இன்னும் ஆட்சி பண்ணிக்கணும் உட்காந்துருப்பான். நீ அடிச்சு நச்சுன்னு சண்டை போட்டுன்னு ஆண்டவரே பிஜேபி ஆட்சியை கலைக்கிறாங்க. கர்த்தர் மேல ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல. விண்ணப்பம் பண்ணி முடிச்சோன்னல அதை பார்த்து நான் அதை பார்த்தா சங்க கிட்ட வச்சு. இப்ப இவ்வளோ என்ன ஓடிச்சு? பயங்கரமா விண்ணப்பம், பயங்கரமா ஜெபம். முக்காவாசி பேர் ஆராதனை அழுவுறதுக்கு காரணம் குடும்ப கஷ்டம். முக்காவாசி பேர் ஆராதனை அழுவுறது உங்க அன்புக்கு முன்னால அப்படின்னா வீட்டில் அடி வாங்கியிருக்கோம் நேற்றுக்கு இல்ல. இது வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும். அவர் அன்பை நினைச்சாலும் சொல்லு வர மாட்டேங்குதால. ஹலோ, அவர் அன்பை நினைச்சு சபாழணும். கஷ்டம்லாம் அப்புறம் மாறிடுங்க. நீ எழுந்து உன் பலத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணு, கஷ்டம் மாறிடும். ஒரு அம்மா எலிசாட்ட வந்து எங்க வீட்டுக்கார ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் கடங்கார பையன். அவன் கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டான். ஹலோ, கடன் வாங்குறவங்க சொல்றேன், நீ செத்து போயிட்டா அந்த கடன் மத்தவன் மேல இருக்கும். வாங்காத. நான் நேற்று கூட இயேசுல பேசுறப்ப சொன்ன வாங்காத, முடிக்கிறதப்பா. இந்த வருஷமாச்சு தீர்மானம் எடு. ஆண்டவரே, அடுத்த இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள நான் வந்து நியூ இயர் சர்வீஸ்ல நிற்கும் பொழுது எனக்கு ஒரு கடன் 2 கையெழுத்துக்கும் ஆண்டவரே. அப்ப இந்த வருஷம் முழுக்க என்ன பண்ண போறேன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அல்லேலூயா. அந்த அம்மாண்ட எலிசா என்ன பண்ணாரு? அப்படியே வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எண்ணெயா பாத்திரத்தை முள்ள எண்ணெய் வந்துச்சா? அந்த கதை எத்தனை பேர் தெரியும்? அடுத்தால் பாத்திரம்லாம் கேட்டு வாங்க சொல்லாரு. பக்கத்து வீட்டு பாத்திரம்லாம் கேட்டு வாங்கிச்சு. பக்கத்து வீட்டு நல்ல வீடாக இருந்திருக்காங்க, கொடுத்துருவாங்க சாமான. நீ கொடுத்துருப்ப, ஓட்ட முட்டானா பார்த்து கொடுத்துருப்ப. நீ தான் ஒரு கிளாஸ் காணானோட உயிரை விட்டு போயிடுறிய. அல்லேலூயா. ஒரு டிஃபன் காணனா கூட அந்த டிஃபனை தேடுற. டிஃபன் எங்க இருக்குது, யார் வீட்டில் வந்து டிஃபன் போனா எனக்கு இதுக்கே உங்க வீட்டுகளில் சாப்பாடு வாங்க கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. நமக்கு இந்த டைமே இல்லை. போனோமா, நீ கொடுத்த போது நான் சாப்பிட்றேன்னு தெரியல, அப்படியே வச்சுட்டு போனால் அந்த டிஃபன்லாம் மறந்துடுது. இது ஒரு பெரிய பாடாகுது. யாருக்கு டிஃபன் தெரியலையே, இவங்களுக்கு எங்கே கொடுத்து கவராக வச்சுருப்பாங்க வீட்டில். இது இந்த சிஸ்டர் தான், அந்த பேர் எதிர்மான ஒற்று ஸ்டிக்கர் இல்லை. அல்லேலூயா. கவனிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த பெண்ணிட்ட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள். என்ன சொன்னார்? எலிசா என்ன ஆலோசனை கொடுத்தாரு? உன் கடன் அடைனா நீ இப்போ ஒரு வியாபாரம் பண்ணு, விற்க சொன்னார்.
சொல்லு பக்கத்தில், நீ ஏதாச்சும் வியாபாரம் பண்ணால் கடன் அடையும். ஏசுனதுல நீ இப்படி உட்காந்தோடனே எல்லாம் நேரம் அவருக்கே வரல. அந்த மாதிரி அவருக்கே மாயாஜால மாதிரி ஏசப்பா எங்கேயும் சாப்பிடல தெரியுமா? எல்லாரும் கூட்டு சோறு கொடுத்தான். இப்போ சொன்ன பிரச்சனை, எல்லாரும் கூட்டு சோறு கொடுத்தான் ஏசப்பாக்கு. அதுலேயே அவர் பிஸியாக ஓடிடுச்சு. நீ ஏசுனால மாதிரி உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிற, தாரும் கத்தாவே எனக்கொத்தா. இதை ஒரு வருஷம் பண்ணாலும் ஒன்றும் வராது. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நிராயன் கண்காலையே ரெண்டு பெண். அல்லேலூயா அல்லேலூயா. ஒத்தாசை வரும், அனுப்புப்பா, ஒத்தாசை அனுப்புவீராக அனுப்புவீராகண்ணா. ஆண்டவர் பாப்பா என்ன அதுக்கு இந்த குரல்ல கத்தி ஒரு மாதிரி நல்லா கத்தி பொண்ணு. ஆனால் விண்ணப்படுறப்ப குரலெல்லாம் மாறிடுது. என்ன நானும் விண்ணப்பத்தை அவருக்கு என்னமோ மந்தக்காது மாதிரி. இப்போ உங்ககிட்ட விண்ணப்பம் சொல்கிறேன். இப்போ நான் கிறிஸ்டின்கிட்ட சில விஷயம் சொல்கிறேன். இப்போ அடுத்து இதை பண்ணுப்பான் என்னுடைய கோரிக்கை. அங்கே உட்காந்து பண்ணவீராக அடுத்து சொல்லுவீராக அப்படின்னு நான் சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்? என்னை பார்த்துட்டு ஸ்டேஜில் மயக்க போட்டு போயிடுவான். பார்த்துருக்கு பேய் பிடிச்சிச்சு. ஏசப்பாண்ட விண்ணப்பம் எப்படி சொல்லணும்? அண்ணாள் கத்தி நீங்கள் வந்து அந்த ஏலி இந்த சபையில் ஏலி போயிட்டு போறேன். அங்கே உட்காந்து அண்ணால கேட்டார்ல அவரு, அம்மா நான் போதையில் இருக்கேன்னு கேட்டார். அவர் நீ கத்துற ஓடியம்மா அதுக்குன்னா இதுக்கு பிள்ளைலாம் இங்கே வந்து கத்துறமான்ட்டு அவர் பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டு போயிட்டு இருப்பார். அல்லேலூயா. என் பலத்தை நான் பரிகம் பண்ணி. ரெண்டாவது சொல்கிறார், மகிழ்ச்சியாக இருப்பதே உன் பலம். ரெண்டாவது பலம் எது? நான் உங்களை வசனம் தெரியும் சொல்லிட்டு போய்டுறேன். பக்கத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தாலும் அதுதான் பலம். அந்த பலத்தை கொண்டு தேசத்தை கலக்க முடியும். ஆமென் அல்லேலூயா. நம்ம ஆளுனுக்கு அதெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டேன். இப்படி வாங்கணும் ஒன்று அல்லேலூயா ஷபா ரபா ரபா. நமக்கு அங்கே இருந்தோம்ல, அப்போ என்ன பழக்கம்? இப்படி போய் இப்படி நிற்போம் அப்படின்னுவோம். வருவார். நீ உடனே என்ன பண்ணுவ? இப்படி அந்த தண்ணி அப்படி வாங்கி அந்த சிலையை கழுவி வச்ச தண்ணி அது. ஏன்னா நாங்களாம் சிலையை கழுவி அந்த தண்ணி எங்கள் தாத்தாவில் கொடுத்துட்டு வருவோம். எங்கள் தாத்தா வச்சு எல்லாருக்கும் ஊற்றுவார். ஆனால் நாங்கள் வாங்கி குடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் தான் கூட கழுவினேன். ஆனால் நான் தீர்த்தத்தை வாங்க மாட்டேன். எங்கள் நாயுடு தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கோவில் பார்த்துப்பார். அவருக்கு அசிஸ்டண்ட் பிஏவா நான் இருந்தேன். அவர் கூட போய் அந்த கோவிலை கழுவுறதோ அதில் சர்க்கிள்லாம் பண்ணுவாங்க. அதில் ஊந்து அடிதான் இருக்குங்க. அந்த போய் நேராக அதில் எச்சிக்கிச்சு. அப்போது அதில் உள்ளே போய் கழுவோம். கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வைப்பாங்க. அதை பார்ப்பேன், ஐயோ கழுவுன தண்ணி வேணாம். அப்போவே புத்தி வந்துச்சு. ஆமென். ஆனால் எல்லாரையும் பார்ப்பேன், அதை வாங்கி குடிச்சுட்டு போவோம். இப்போ திருவந்த கூட திருவிருந்துப்பா எனக்கு ஆத்திரமா தள்ளி விட்டுடலாமான்னு திருவிருந்துக்கு எப்படி பயப்படணும் தெரியுமா? இப்படி நிற்கணும். கிட்ட பார்த்துட்டாங்க. இந்த நடிப்பெல்லாம் நடிக்கக்கூடாது. உண்மையாக அதுக்கு மதிப்பு தரணும். கர்த்தருடைய ரத்தம்னு நினைக்கிறோம். அதை எப்படி வாங்குவேன்? கொஞ்சம் பயபக்தியா. சிலது என் கை பிடிச்சி இது வாங்குறத விட்டு என் கை விட மாட்டேன். அதுக்கு பக்தியாவே நீ ஒரு ஆளே கை பிடிச்சினா நான் கையை தொண்டப்படுது. கர்த்தருடைய சாதாரண அல்லேலூயா. சபை ஒரு விஷயத்தில் தெளிவாயிடுங்க. நான் பிரசங்கம் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் தவறாகவே எடுத்துக்கூடாது. இது இங்கே நடக்கிற கூத்து மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற எல்லா சபையுடைய கூத்துக்கள் இது. அல்லேலூயா ஆமென். உடனே முடிவெடுத்துருவோம், இனிமேல் நான் விண்ணப்பம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன். ஐயோ அடி பின்னிட்டு உடனே. அப்புறம் வீட்டில் ஃபேனில் நீ தொங்கிட்டு இருப்பார், தப்பாக நினச்சி தலைகீழ தொங்க விட்டுருப்பாருன்ற உடனே நான் வந்து பார்க்கணும். சிஸ்டர் இடி பார்த்து பேச மாட்டேன். சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு? நீ பத்துன்னா சொல்லுவேன்.
இல்லையா ஐயா ஐயா நான் சொல்லுவேன், முதல்ல ஒழுங்காக போயிருந்தா உனக்கு இந்த நிலைமை உனக்கு வருமா? எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வியாதி, எவ்வளோ பிரச்சனைலாம் வருது தெரியுமா? அவருக்கு ஓடுறதுக்காகவே அவரெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் ஓரம் கட்டுறாரு. இவனை படுக்க வச்சா நாளைக்கு நஷ்டமாயிடுமே. யோசித்து பாரு, உங்கள் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வர தலைவலி எனக்கு வராதா? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வர அந்த வயிறு வலி எனக்கு வராதா? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வர தூக்கம் எனக்கு வராதா? நான் மிருகமாங்க, கம்ப்யூட்டர் அம்மா செஞ்சு போட்டாங்கண்ணா சொல்லுங்கள். உங்களை மாதிரி மனுஷன் தான். இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேறீங்க? நான் நேற்றுக்கெல்லாம் இங்கேருந்து எல்லா ஒயரும் ரெடி பண்ணி எங்கள் அண்ணனுக்கு உடம்பு முடியாதனால நாங்கள் ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதை ரெடி பண்ணி திருப்பி ராத்திரி உட்காந்து இன்னும் 2 மைக்கெல்லாம் அங்கே இப்போ நீங்கள் பாடின மைக்கெல்லாம் நான் பற்ற வச்சு கொண்டு வந்த மைக் அதெல்லாம் அதை பாடினமே அதை ரெடி பண்ணி வீட்டில் படுக்க லேட் ஆகிடுது. இப்படியெல்லாம் ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் காலையில் ஓடி அது தூக்கம் கரெக்டாக அந்த 5 மணிக்கு மேலே தூக்கம் வரும். கொஞ்சம் யோசிப்போம், ஐயோ தூங்கினா நம்ம எந்திரிச்சு போக முடியாதுன்னு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே இதை ஃபாலோ பண்ண. நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்கோ. ஐயா மாதிரி காப்பி குடிக்கணும், நல்லது தான். இப்போ உனக்கு நான் காப்பி குடிக்கல, என் பிள்ளைங்களெல்லாம் காப்பி நான் குடிக்கல, நீ வேண்டாம். காப்பி குடிக்கணும். ஐயா கொடுக்குற மரியாதை எனக்கும் சந்தோஷம் தரோம். ஐயா மாதிரி ஜிப்பா தரோம். நீ வெளியில் போட்டு 350 ரூபா ஜிப்பாலாம் போடாது, இது போடு, நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும், போட்டாலே நைஸாக இருக்கும். அவன் தரேன், அது கூட காஸ்ட்லாம் எடுத்து தரோம், வாட்சி தரோம், என்னென்ன வேணும். ஆனால் ஐயா மாதிரி ராத்திரிலாம் உட்காந்து ரபாலா பண்ணு. ஒரு வசனத்தை 4 மணி நேரம் படி. இதை எழுதலாமா, அதை எழுதலாமா, அங்கே போய் அதை செய்யலாமா, ஜனங்களுக்கு ஓடலாமா பண்ணு. யாருக்கு எவ்வளோ தூக்கி கொடுக்கலாம் கொடு. அல்லேலூயா. எங்கள் தலைவர்கிட்ட கற்றணும். எங்கள் தலைமை ஜோம் பண்ண இருக்கோம், காணிக்கை வாங்கி வச்சுன்னு இருக்கோம். சில ஆள் வரும் இப்படி குத்துன்னு இருக்கும், இப்படி வைக்கும், இப்படி கொடுக்கும். சின்ன பையனாக பார்ப்பேன். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரை நான் பெரிய ஆளுனா எங்கள் ஐயா மாதிரி நானும் கொடுக்கணுன்னு. இன்றைக்கி அப்பா 1000 கணக்கில் கொடுக்குறாரு. ஆமேன். கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது, அவருக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்கள் சத்தமா. இப்போ நீங்களும் எப்படி மாறணும்? அப்படி கர்த்தருக்கு எழும்பி 2 பலத்தை சொல்லிடுற. 1 பரிசுத்தம், 2வது மகிழ்ச்சி. சந்தோஷமாக இரு. நீ அழுது ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. அழுகிற நேரம் தான் வீண், கண்ணீர் தான் வீண். ஆமேன். ஆமாம், ஒரு நாள் அழுதும் பிள்ளைகளை. இப்போ அறிவடைஞ்சிருக்கணும், அழக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவார். இன்றைக்கு நடப்பது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நாளை நடப்பது தெரியாது, யாருக்கு தெரியும்? அப்போ சந்தோஷமாக இருக்கு. இல்லையேன்னு வருத்தப்பட்டுதான் ஒன்றும் வரப்போறதில்லை. எழுந்து ஏதாச்சும் பண்ணு. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன். நாமே நம்ம குழந்தைங்க கூட அமைதியாக பிரசங்க பாருங்க. இல்லாதவைகளை என்ன பண்ணுவான்? இருக்கிற மாதிரி கூப்பிடுங்க. அப்படின்னா எப்படி கூப்பிடுவீங்க? போய் உழைங்க. எப்படி டெவலப் பண்ணலாம் குடும்பத்துன்னு பாருங்கள். உன் மைண்டு ஃபுல்லாக டெவலப்மெண்ட் மைண்டாக இருக்கட்டும். நான் எப்படி என் குடும்பத்தை உயர்த்துவது? முன்னால் முடிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் நோவா மாதிரி அறைக்குள் விடுத்துட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் கீழ்ப்படியோ நீ நல்லா இருப்ப. ஆமேன். கீழ்ப்படியாதவர்கள் எப்படி அங்கே நீரில் மூழ்கி போனாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நீ மூழ்கிடுவேன். கடனில் மற்ற பிரச்சனை இல்லை, நீ மூழ்கி தத்தளிக்கக்கூடாது. கர்த்தர் விழும்போதே சொல்கிறாரே விழாத. சொல்லுங்கள் பக்கத்தில், கடன் சுமை அதிகரிச்சிக்காதீங்க, முடிஞ்ச வரை குறைச்சிடுங்க. பலத்தை நம்பி எதையும் செய்யாதீங்க, உடம்பை நம்பி எதையும் செய்யாதீங்க. அல்லேலூயா. யாரை நம்பணுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கண்ண முடிந்து பாட்டை பாடி முடிக்கலாமா? கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போ, உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போ, என்றே அவர்
கர்த்தரை நாம் கிடைத்தது. பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி அப்பா. என்னுடைய பலம், இந்த பலத்தோடு சென்ற தேசத்தில் எழுப்புதலை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். செய்த சுலமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய அந்யோன்யம் ஐக்கியம் என்ற சதா காலங்களும் நம் அனைவரோடும் உலகத்திலெல்லாம் பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் சமாதான வார்த்தைகளை சொல்வதில் ஆசீர்வதிப்பாராக.